ஐயோ திருடா, இப்ப திருடன் கத்திட்டா அவன் நேரம் குத்திடுவானே. சரி, அவனை பார்க்காத மாதிரி அப்படியே தண்ணி குடிச்சிட்டு நாம அப்படியே ரூமுக்கு போயிடுவோம். எங்க போறான், என்ன பண்றான்? எஸ்கேப் ஆயிடு. என்ன போறான் இவன்? நின்ட்டா. ஒருவேளை கத்தியை காமிச்சிட்டு போனை கூட மிரட்டினானா? நமக்கு எதுக்கு வம்பு? என்ன போன் எடுக்கிறான்? ஒருவேளை வீடியோ எடுக்கிறானா? நான் போனை வச்சுட்டு போறான். ஐபோனு ஜாலி. சாவி. இவ்வளோ பொருளா? கத்தாதீங்க, கத்தனீங்கன்னா வெளியே கேட்டுரும். கத்தியை கீழே போட்டீங்க. கத்தி? ஏய், பக்கத்து ரூம் போடா. ஆஹா, இன்னைக்கு ஒரு வேட்டைதான். செயின் எடு. நமக்கு எதுக்கு வம்பு? இன்னைக்கு நல்ல லாபம் கிடைச்சிது. இவனை மாதிரி எல்லாருமே இன்ட்ரோவர்ட்டா இருந்தா நம்ம தொழில் எங்கேயோ போயிடும். இன்ட்ரோவர்ட் வாழ்க. அண்ணா எவ்வளோ டிஷர்ட்டு? 1200 அண்ணா 500 ரூபாய்க்கு கொடுக்கலாண்ணே. என்ன 500 ரூபாய் கேட்குறான்? நாமளும் அதே டிஷர்ட் தான் எடுத்துக்கிறோம். அவனுக்கு என்ன வேலை தராங்களோ அதே வேலைக்கு நாமளும் கேட்போம். தம்பி ஒரு 1100 கொடு. 500 ரூபாய்க்கு கொடுங்களாண்ணே. சரி, ஒரு 1000 கொடு. 200 ரூபா கஷ்டம், பரவாயில்ல. 500 ரூபாய்க்கே கொடுக்கலாம். என்னப்பா உங்ககிட்ட ரோதனா போச்சு, ஒரு 900 கொடு. 500 ரூபாய்க்கு குண்ணா. ஏப்பா ஒரு 700 கொடுத்து எடுத்துக்கப்பா. 700 ரூபா? சூப்பர், நாமளும் அதே மாதிரி பேசி 700 ரூபாய்க்கு வாங்கிடுவோம். அப்படி வாங்க வழிக்கு தானே வட்டானா? யாருக்கிட்ட எங்க தான் வரானுங்களோ. அதே டிஷர்ட்டு எவ்வளோண்ணே? 1200 ஆரம்பிக்க வேண்டியதான். 500 ரூபாய்க்கு கொடுங்க. தம்பி 1200. சரி, ஓகே, நான் பேக் பண்ணுங்கண்ணா. என்ன உடனே ஒத்துக்கிட்டாங்க தம்பி? அண்ணா பேக் ஒரு 20 ரூபா. ஓகே. ஜிஎஸ்டி ஒரு 18%. இந்தாப்பா தம்பி காசு. தம்பி சில்லறை வேணும் பாப்பா. பரவாயில்ல வச்சுங்க. இவனை மாதிரி ஒரு 4 கஸ்டமர் வந்தா நல்லா இருக்கும். டேய், இங்க என்னடா பண்ற? அது ஆளா? டேய் சொல்லவே இல்ல. நானே சொல்ல மச்சான். சொல்லலையா? காலை எங்க போயினுக்குது? இன்னுமா லவ் சொல்லாம இருக்க? உனக்கு தான் தெரியுமே மச்சான், நான் ஒரு இன்ட்ரோவர்ட்னு. அதான் எப்படி சொல்லணும்? என்னடா சிரிக்கிற? டென்ஷன் ஆகாத மச்சான். உன் லைஃப்ல அதுவாவே ஹேப்பன் ஆகாது. ஹேப்பன் ஆகுதான் ஹேப்பனே ஆகும். ஹேப்பனா?
அப்படின்னா மச்சான் ஆப்ன்றது ஒரு ரியல் டைம் டேட்டிங் ஆப். பொதுவா நீ ஒரு இடத்துக்கு போவ, அங்க நிறைய பேர் வருவாங்க. அதுல ஆப் ஆப் யூஸ் பண்றங்க உன்னோட ஆப் ஆப் யூஸ் பண்றதுல காட்டும். உனக்கு பிடிச்சிருந்தா லைக் போடு, அவங்களுக்கு உன்னை பிடிச்சிருந்தா லைக் போடுவாங்க. அப்புறம் என்ன, 2 பேரும் கிரஷ் ஆயிடுவீங்க, ஜாலியா டேட் பண்ண வேண்டியதான். நல்லா இருக்கே மச்சான் இது டேட்டிங் மட்டும் கிடையாது, புதுசா ஃப்ரெண்ட் ஆவதுக்கு யூஸ் பண்ணலாம். பர்ஃபெக்ட் டேட்னு ஒரு ஃபீச்சர் இருக்கு மச்சான். உங்க 2 பேருக்கு டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி டேட் பண்றதுக்கு பிளேஸ் அதுவே சஜஷன் பண்ணும். மச்சான் தேங்க்ஸ்ரா. ஓகே மச்சான். மச்சான் பில்லு பே பண்ணுறே. பில்லு பே பண்ணவா? மச்சான் ஃப்ரெண்டு. ஓகே ஓகே. என்ஜாய் என்ஜாய். நான் இங்க இருக்கிறேன், நீ போய் டாக்டர் கொண்டு வாடா. நான் டாக்டர் கூட்டு வரவா? ஐயோ டேய் போய் டாக்டர் கொண்டு வாடா போடா. எனக்கு புது ஆள்கிட்டலாம் பேச வராதேடா. பேஷண்ட்ஸ்லாம் ஒன்றும் கியூர் பண்ணாதீங்க. மேனேஜ்மெண்ட்க்கு யார் பதில் சொல்றது? ஆமாம், ஏதோ முக்கியமாக பேசிட்டு இருக்காங்க. இப்போ கூட்டம் கரெக்டாக இருக்குமா? இவனை நின்னுங்கறான். டேய் டாக்டர் கூப்பிடுறா. ம். டாக்டர் லைசென்ஸ் வேற வாங்கணும். ஐயோ எப்படி கூப்பிடுறது? டேய் அங்க படபடா காட்டுறாங்க. டாக்டர் கூப்பிடுறா, வலிக்குதுடா டேய். அதான் கேட்ச் இப்படி இருக்க, அத பாரு. கேட் ஜிபிடிலாம் அவுட் ஆஃப் ட்ரெண்ட். எப்படியாவது தைரியத்தை வர வச்சுட்டு கூப்பிடுறோம். டேய் கூப்பிடுறா. இப்போ நான் டாக்டர்னு கூப்பிடணுமா இல்லை ஹெல்ப் பண்ணி கேட்கணுமா? ஏய் இங்க என்னடா வந்து கத்தினுக்குற? நான் கத்தல, பேஷண்ட். பேஷண்ட் கத்துனானா? அது ஏன்டா சொல்லவே இல்ல? அதை சொல்ல தான் வந்தேன், ஆனால் நான் சொல்ல முடியல. ஏன்? ஏன்னா நான் ஒரு இன்ட்ரோவர்ட். அவரு வாங்க போலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்க பேசியிருந்தீங்கன்னா அவரை காப்பாத்திருக்கலாம். 5 நிமிஷமா? 5 வருஷம் ஆனாலும் நான் பேச மாட்டேன் டாக்டர். இஸ் நோ மோர். ரெஸ்ட் இன் பீஸ். இப்போ நான் வீட்டுக்கு எப்படி ஃபோன் வச்சு சொல்லுவேன்? பேசாமல் மெசேஜாக போட்டுடலாமா? நெஞ்சு வலிக்குதே. யார் அவரு? தம்பி டாக்டர் கூப்பிடுப்பா. மறுபடியும் முதல்ல இருந்த தம்பி உங்ககிட்ட தான்பா சொல்றேன், டாக்டர் கூப்பிடுப்பா. தம்பி டாக்டர் கூப்பிடுப்பா. உன் விதி யாரால மாற்ற முடியும்? யோ உனக்கு சொல்றதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? ஏன்பா 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நான் சாவடிச்சான். செத்துட்டியா? நீ பேசுறது என் காதுல கேக்குதுப்பா. யோ நீ செத்தே 2 நிமிஷம் ஆகுதியா? நான் செத்துட்டேனா? நான் அடிக்காத. இவன் இன்டர்வர்ட் ஆனது எத்தனை பேரை சாவடிக்க போறான்னு தெரியல. இந்தாவா சாப்பாடு. குழம்பு யாரு கேட்டீங்க? இன்னும் குழம்பு எடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ நான் எப்படி சாப்பிடுவேன்? இவனுங்க வேற இருக்கிறானுங்க, எனக்கு கத்தி கூட கேட்க முடியாது. சரி எல்லாம் சரி சாப்பிடுவோம். அண்ணே டீ. சில்லற அப்புறமா வாங்கிக்கப்பா. என்ன சக்கரை கொஞ்சம் கூட இல்லை, சுட தண்ணி மாதிரி இருக்கே. இதை அவர்கிட்ட சொல்லாமா இல்லை வேணாமா? சரி எதுக்கு வம்பு, நம்ம அப்படியே குடிச்சிருவோம்.
ஐயோ காலை வர மெரிக்கிறாரு. இவரு இடன் கூட என்னால் சொல்ல முடியாது. நான் வேலை எடுத்துட்டேன். சில்லற அப்புறமா வாங்கிக்கப்பா. என்ன ஒரு சில்லறை கொடுக்காம கிளாஸை கழுவுறாரு. சரி எதுக்கு சில்லற, போயிடும். காலியான ரோடு, பீஸ்ஃபுல்லாக நடக்கலாம். இன்னும் அந்த பொண்ணு சிரிச்சின்னு என்ன பார்க்குது. ஒரு வேளை என்ன சைட் அடிக்கிறாளோ. இப்போ ஒரு மாசான வாக்க போட்டால் நம்ம வலையில் ஆட்டோமேட்டிக்காக வந்து விழுந்துருவா. என்ன இப்படி நடந்துட்டு இருக்க? என்ன கை ஒரு பக்கம் கால் ஒரு பக்கம் போகுது. ஒருவேளை ஹேண்டிகேப்போ. என்னடா இப்ப பார்த்து நடக்க வர மாட்டேங்குது. இருந்து நடடா. அஜித் குமார் மாதிரி நடந்து அவளை கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தா ஆமா கொஞ்சம் மாதிரி தவந்து போயிட்டு இருக்கனே. பைத்தியம். ஏய் என்ன முறைக்கிற? எல்லாரும் அவரை பார்க்குறாங்க. கொஞ்சம் முறைச்ச மாதிரி வச்சுப்போம். சொல்லினே இருக்கிற முறைச்சினே இருக்கிற. இனிமே இந்த ஏரியாவில் உன்னை பார்க்கவே கூடாது. போடா போடா போடான்ற. அங்க வர்றா. அவன் அடிக்கும் போது அடி வாங்கிட்டு வந்துடக்கூடாது. அவன் அடிக்க வரும்போது அப்படியே அவன் கையை பிடிச்சி அப்படியே திருவி. ஏய் 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 ஓங்கி ஒரு அடி. இப்போ எல்லாம் என்ன பார்ப்பாங்க. மாஸ்டர் நான் ஷட் மிஸ் பண்ணிட்டோம். நாளைக்கு இருக்கு அவனுக்கு. நேற்று நீ அடிச்சப்போ உன்னை திருப்பி அடிக்க எனக்கு 2 நிமிஷம் இருக்கு. ரவுடிசம் பண்ண வேணான்னு இருக்க. பண்ண வச்சிடாத. அதையும் மீறி பண்ண வச்ச நீ சொன்னது கண்டிப்பாக நடக்கும். கல்லை கட்டி கடலை இறக்கிறது. ஆனால் இறங்குறது நான் இல்லை, நீ. தௌலத்தா உள்ள வந்து நின்னாக்க தௌலத்தா மாசா பேசுவண்டா நானே. மாசா பேசுவன். இவரு எப்ப வந்தாரு? மென்டல கீழே போடா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம மைக் சிட்டி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க உங்க பார்ட்னரை சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கிளிக் பண்ணி ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. நீங்களும் உங்க பார்ட்னரை சூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க.